ஜெபம் செய்ய எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். மகிமையின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார்னு சொல்லி அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த மேய்ப்பர்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி இந்த நாளில் எங்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய யாவருக்கும் கிடைக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீ தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ கர்த்தாவே, சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உம்மை பார்க்க வந்திருக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற, உம்முடைய நாமத்தை தியானிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அந்த ஆனந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை நீர் செய்யும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் தாம் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் தாம் இந்த இடத்துல ஆண்டவரே உலாவும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடும்போது உணர்ந்து பாட உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆராதிக்கும் போது வல்லமையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது அப்படியே உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைங்க மேல அளவற்ற இரக்கத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பகுதியில் சுற்றி இருக்கிற யாவருக்கும் கிடைக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து நீர் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். உன்னத பாடல்கள் 1844வது பாடல். பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே, பாரிருள் வேளை கடுங்குடி நேரத்தில் ஏழை கோலமதாய், பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீட்டிற்காமலை மானிடனானது மாதயவே தயவே, வீட்டிற்காமல் மானிடனானது மாதயவே தயவே, காரிருள் வேளையில் கடந்துளி நேரத்தில் ஏழை கோலமதாய், பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே, காரிருள் வேளையில் கடந்துளி நேரத்தில் ஏழை கோலமதாய், பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே, என்னில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம், என்னில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம், மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவால், மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவால், காரிருள் வேளையில் கடுங்குடி நேரத்தில் ஏழை கோலமதாய், பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே, காரிருள் வேளையில் கடுங்குடி நேரத்தில்
அல்லேலூயா. ஆமாம், அதனால் மகிழ்ச்சியோடு கூட ராஜன் தாவீதூரில் உள்ள தாவீது ராஜாவுடைய நகரம் இல்லை, அப்படி தானே? தாவீது ராஜா பிறந்த ஊர் இது பெத்லகேம் இல்லை? ஆமாம், பெத்லகேமில் ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். மாட்டு தொழுவத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத யாருக்கு சொன்னாங்க? ஆமாம், முதலாவது மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. ஆண்டோடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட தேவனை நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை போற்றி புகழ்ந்து நாம் ஆராதிப்பது தான் அவருக்கு உகந்த பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதாவது நம்ம தேவனை துதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணும்? நாம் துதிக்க வேண்டும். உள் மனதில் தேவனை மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியோடு தேவனை என்ன செய்யணும்? எப்படி நாம் புத்தியுள்ள ஆராதனை, நாம் தேவனை ஆராதிப்பதில் புத்தியுள்ள ஆராதனை எது, எப்படி நாம் புத்தியோடு ஆராதிக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். சரிதானா? ஆமாம். ஆண்டவரே, உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி உங்களை ஆராதிக்கிறோம், எப்படி உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து தேவனை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று உன்னத பாடல்கள் 44வது பாடல். ராஜன் தாவீதூரில் உள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே கன்னி மாறா மரி பாலன் தன்னை பாமாலை. பின்பகுதியில் உன்னத பாடல்கள் பாமாலை 44வது பாடல். தம்மிடத்தில் சேர்ப்பாரே. ராஜன் தாவீதூரிலுள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே கன்னி மரி பாலன்
அல்ல தெய்வ ஆசனத்திலும் ஏழை கோலமாக அல்ல ராஜ கிரீடம் சூட்டியும் மீட்பர் வீற்றிருக்கிறார் மால சூழ்ந்து போற்றுவோம் தாவினோரே உள்ள மாட்டு கோட்டில் ஒன்றிலே நீ பாலன் தன்னை பொன்னணையில் வைத்தாரே மாதாமரி அம்மாள்தான் பாலன் இயேசு கிறிஸ்துதான் தம்மை கண்ணால் கண்டு கழிப்போம் அவதாமை மோட்சலோக நாதர் என்று அறிவோம் பாலரை அன்பாகவே தம்மிடத்தில் சேர்ப்பாரே இளையான மாதாவுக்கு பாலனாய்க்கு படைந்தார் பால்ய பருவம் எல்லாம் பெற்றோரு கடங்கினார் அவர் போல் படிவோம் பெற்றோடு நடப்போம் ராஜன் தாவினோரே உள்ள மாட்டு தோட்டில் ஒன்றிலே கண்ணி மாறி பாலன் தன்னை முன்னணையில் வைத்தாரே மாதாமரி அம்மாள்தான் பாலன் இயேசு கிறிஸ்துதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாய் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவாதி தேவனை அந்த நாளிலே நீங்கள் பிறந்த பொழுது தரிசிக்க வானதூதர்கள் சொல்ல கேட்டு ஆண்டவரே உம்மை கண்டு அவர்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ்மையில் இருந்த அந்த கிராமப்புறத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின தேவன், தம்மை அவர்கள் எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் நாங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடும்படியாய் உம்மை காண, உம்மை பற்றி கேள்விப்பட, உம்முடைய வல்லமையை குறித்து நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ததற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோமா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பிறக்காவிட்டால், எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வராட்டா இந்த இடத்துல நாங்கள் கூடி ஆராதிச்சிருக்க முடியாதுப்பா. இந்த இடத்துல நாங்கள் கூடி ஆராதித்திருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக மாட்டு தொழுவத்தில் ஆண்டவரே நீங்கள் பாலகனாக பிறந்தீங்கப்பா. வான லோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனத்தின் அதிபதியாகிய நீர் சர்வ வல்லமை பொருந்தியவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், ஒருவரும் கிட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் தம்மை தாழ்த்தி எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட இணைக்கும்படியாக எங்களை உம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் மனிதனாக அவதரித்தீரே. அந்த பிறந்த நாளை நாங்கள் நினைத்து நாங்கள் அக மகிழ்கிறோம், நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள் ஒரு கலிகூறுதலை கட்டளையிடுவீராக. நீங்க எங்களுக்குள் பிறந்த அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. ராஜாதி ராஜா எங்க உள்ளத்துல வந்திருக்கிறார், எங்க வீட்டுல வந்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள்ள வரட்டும்பா. பெரும் மகிழ்ச்சியினால் எங்களை நிறைப்பீராக, பெரும் மகிழ்ச்சியினால் நிறைப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் நாங்க அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். சத்துரு எங்களை வஞ்சித்த ஆண்டவரே, எங்களுடைய பிரகாசத்தை நாங்கள் இழந்து போனோம், எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து போனோம், எங்களுடைய களிகூறுதலை நாங்கள் இழந்து போனோம் ஆண்டவரே. சத்துரு என்னென்ன எங்களுக்கு போதிக்கிறானோ
அதைத்தான் நாங்க கேட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள பகைகள், வைராக்கியங்கள், கசப்புகள், இன்னும் எத்தனையோ வித்தியாசங்கள், ஏற்ற தாழ்வுகள், மேட்டிமையான எண்ணங்கள், இது நிமித்தம் ஆண்டவரே உமக்குள் நாங்கள் களி கூற முடியாதபடி இந்த ஆராதனையில் நாங்கள் காணப்படுவோமானால் மீண்டும் ஒரு விஷயங்களை கரம் தூக்கி எடுப்பீராக என்று சொல்லி அவரை நோக்கி பாரு. எல்லாரும் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே எங்களால மகிழ்ந்து இருக்க முடியலப்பா அந்த கிறிஸ்துமஸ்ல. ஏன்னா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு, எங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுப்பு. இந்த உலகத்தில் ஆண்டவரே, அன்னைக்கு யோபு எவ்வளவோ அவன் வேதனையில் இருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை பரிகாசம் பண்ணனாங்க. ஆனாலும் அவர்களை குறித்த கசப்பு அவனுக்குள்ள இல்லாதபடி, ஆண்டவரே அவர்களை சபிக்காதபடி ஆண்டவர் சொன்ன உடனே, உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய்வாயானால் உன்னுடைய சிறையிருப்பு மாறும் என்று சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறியது. அவனுடைய சிறையிருப்பு மாறியது. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க சிறையிருப்பு மாறணும்பா, எங்க சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்க மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆனா நாங்க ஏதோ ஒரு பாவ கட்டளை இருக்கிறோம், ஏதோ ஒரு வைராக்கியத்திற்குள் இருக்கிறோம், ஏதோ ஒரு கசப்பு எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. உமக்கு பிரியமில்லாத பாவ பழக்கங்கள் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை கொண்டு வருவீராக. இடத்துல அநேகர் வருடத்திற்கு ஒரு முறை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. வருஷம் முழுவதும் உங்களை தேடினது இல்லை ஆண்டவரே. வருஷம் முழுவதும் உங்களை நினைச்சு பார்த்தது கூட கிடையாதுப்பா. ஆனாலும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், உடைய வருகை ரொம்ப சீக்கிரம்ப்பா. எங்க உள்ளத்துல நீங்க பிறக்கலன்னா உடைய வருகையில நாங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பரலோக ராஜ்யத்தை நாங்க சுதந்திரிக்க முடியாது. அந்த பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் வைத்த இந்த நரகத்திற்கு தான் நாங்க போக வேண்டியது இருக்கும்பா. அந்த நரகத்திற்கு பயந்து நடுங்கி ஆண்டவரே உம்மை சேவிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்முடைய ஆத்மாவால் நிரப்பப்பட எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோன்னு ஒப்பு கொடுப்போமா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மெய்யாகவே நம்முடைய உள்ளத்துல, மெய்யாகவே நம்முடைய வீட்டுல இயேசு பிறக்க வேண்டும், இயேசு பிறக்க வேண்டும். அவர் பிறந்தார் என்ற அந்த மகிழ்ச்சி பரிபூர்ணமாய் நமக்குள், நம்முடைய குடும்பத்திற்குள்ள காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக வானாதி வானங்களை வெறுத்து இந்த பூமியில எங்களை நேசித்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக அனுப்பின தேவனே, இயேசு என்ற மனித சாயலை எங்களுக்காக அனுப்பின பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். வல்லமையுள்ளவரே, கத்தாதி கத்தாவே, மகிமை நிறைந்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் இயேசுவின் பிறப்பை கொண்டாடக்கூடிய நாள் ஒரு புத்தியுள்ள நாளாய் இருக்கட்டும்பா. இது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மெய்யாகவே உம்மை ஆராதிக்க, மெய்யாகவே உமக்குள் களி கூற எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்க துதிக்கிற துதியினாலே, எங்க ஸ்தோத்திர ஜபத்தினாலே கிருபை பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு திரளான கிருபையை கொடுப்பதாக வாக்கு பண்ணின தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை விளங்க பண்ணுவீராக. ரட்சவின் மகிழ்ச்சியினால் அவர்களை நிறைப்பீராக ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நாங்க ஒன்னும் கொண்டு வந்தது இல்லப்பா. நிர்வாணிகளாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டோம். அதே விதமாய் நிர்வாணிகளாய் இந்த மண்ணுக்கு நாங்க திரும்ப போகிறோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ வீடு, எத்தனையோ பொருள்கள், எத்தனையோ வாகனங்கள், இதெல்லாம் சபதரித்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால லாபமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் நஷ்டத்துல முடிஞ்சிரும்பா. நரகம் என்ற அந்த நஷ்டத்துல முடிஞ்சிடும் ஆண்டவரே.
ஒரு உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக, சந்திப்பீராக, சந்திப்பீராக. வானலோகத்தில் பரலோக தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அதிபதியே, ராஜாதி ராஜாவே, எல்லா மகிமைக்கு பாத்திரமானவரே, சர்வ வல்லமையுடையவரே, சிருஷ்டி கர்த்தராகிய எங்கள் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். உங்க பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி உம்மை நாங்கள் ஆண்டவரே வாழ்த்தி துதிக்கிறோம். பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மகா பிரதான ஆசாரியன் ஆகிய பெரிய மேய்ப்பராகிய எங்கள் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 1 முதல் 9ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசி. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தன்னுடைய வலது பாசத்திலே வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னெடு விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிறப்புகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து
நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோரத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தெரிஞ்ச பாட்டு தான் உற்சாகமா பாடணும். எல்லாம் கரங்களை தேடி உற்சாகமா பண்ணலாமா? வானவர் புவிமானிட புகழ்பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ்பாடிட பிறந்தார். ஆட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ்பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட பிறந்தார். பாவ உலக மானிடமே வாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடமே வாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மெல்லே கெடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மெல்லே கெடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ்பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ்பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ்பாடிட
கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீராசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் துடிப்பும் தேவராஜ்யமல்ல மரணாவில் மகிழ்வோம். புசிப்பும் துடிப்பும் தேவராஜ்யமல்ல மரணாவில் மகிழ்வோம். மரணாவில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, தேவனாகிய கர்த்தர் 2000 வருடத்துக்கு முன்பதாக எங்களை மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்ததை நாங்கள் இந்த நாள் வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சந்ததி சந்ததியாய் பரம்பரை பரம்பரையாய் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல, இயேசு எங்களுக்குள் பிறந்தார் என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்கும் உண்டாகணும் சுவாமி. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிறப்பின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் இருதயத்தின் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திறந்த மனதோடு தேவரீர் எங்களோடு கூட என்ன பேசுகிறீர் என்ற எண்ணத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, புதிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் நம்மை மீட்கும்படியாக பிறந்தார். இயேசு பிறந்ததில் நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. இயேசு பிறந்த உடனே மேய்ப்பர்களெல்லாம் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை என்ன செய்தாங்களாம்? காத்து கொண்டிருந்தார்கள். மந்தையை என்ன செய்தாங்க? காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் அந்த வயல்வெளியில் ராத்திரி நேரம் என்ன உண்டாச்சு தான்? பெரிய வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்தால் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது கண்ணில் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பவர்ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்துடும்? அதையும் விட ஒரு பிரகாசமான வெளிச்சம், பரலோகத்தின் ஒளி அந்த வயல்வெளியில் இறங்கி வந்துச்சு. அந்த வெளிச்சம் பார்த்தோடனே அவங்க ஒருவேளை சில பேர்
முழிச்சிருந்து இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கலாம், சில நேரம் நினச்சிருக்கலாம் பட்டியில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் மேய்ப்பர்கள்லாம் எழுந்து பார்த்தா அப்படியே பயந்து போனாங்க. என்னடா பெரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வெளிச்சத்தில் தூதர்களும் என்ன செய்தாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க. இசைக்கருவிகளெல்லாம் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, கூட்டமாய் நிற்கிறார்கள். இங்கே இருக்கிற சில பேருக்கு நான் சொல்கிறது கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யுது, ஆமாம், நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இன்றைக்கு நீ நிர்விசாரமாக இருக்கலாம், கர்த்தரை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை பற்றிய சரியான அறிவு இல்லாதபடி இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நியாயாசனத்தில் தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாய் வீற்றிருக்க போகிறார். அன்றைக்கு நாம் எல்லாரும் அவருக்கு முன்னால் நின்று பதில் சொல்ல போகிறோம். புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது, ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட போகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அக்கினி கடலிலே பங்கடைவான். அவன் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, அந்த நரகத்திற்கு தான் நீ பாக்கியவான். இடத்துல இயேசுவை தேட வந்திருக்கிற நீ கிறிஸ்துமஸில் ஏதோ ஒரு சாமியை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடியில் கும்பிட்டுட்டு அல்லது அந்த சிலுவையை பார்த்து தோத்திரம் போட்டுட்டு போகிறதுக்காக வரல, விக்கிரக வணக்கத்திற்கு வரல. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல தான் என்ன உண்டு. ஆமாம், நீ சும்மா கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு இருந்தாலாம் விடுதலை கிடைக்காது. ஆவியான தேவன் உன்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் என்ன உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா, சடங்காச்சாரமாய் தொழுது கொள்கிறதல்ல. அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது, ஆவியோடும். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாய். ஆண்டவர் சொன்னார், உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும். ஆமாம், ரொம்ப பக்கத்தில் இருக்கார், ரொம்ப பக்கத்தில். ஆமாம், ஆகவே இங்கே இருக்கிற நீ பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாய் கேட்காவிட்டால் காலம் வருகிறது, காலம் வருகிறது. தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை எக்காலம் மோதி அறிவிக்கிறவர்கள் அநேகர் உண்மையான ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இப்படி நடக்குது, இது இந்த செஸ்ஸில் காய் நகர்த்துற மாதிரி இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படின்னு என்ன செய்கிறாங்க, காட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கி நடக்கக்கூடிய யுத்தங்களின் செய்திகள் சாதாரணமாக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. பூமி எதிர்ச்சி, ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி, அதெல்லாம் இப்போ சாதாரண ஆகிப்போச்சு. கொரோனா எப்படி சாதாரணமாயிடுச்சோ அதே போல் அணு ஆயுத யுத்தத்திற்கு உலகம் என்ன செய்யுது, தயாராகி கொண்டு இருக்கிறது. தயாராகி கொண்டு உலகம் முழுவதும் பல தேசங்கள், இந்தியா முதற்கொண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அணு ஆயுதத்தில் கால் வாசி போட்டாலும் இந்த உலகத்தை அப்படியே என்ன செய்யலாமா, சாம்பல் ஆக்கிடலாம் சுத்தமாக. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். உலகத்தின் அழிவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் ஒருவேளை அதுக்கு முன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலும் நீ பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், நீ கூத்தாடி கொண்டு குடித்து கொண்டு வெறித்து கொண்டு செல்ஃபோனில் விளையாடிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனை தேடுவதற்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்மஸ் தான் நம்மளுக்கு பண்டிகை அப்படின்னு நினச்சி வந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக பரிதாபமாய் மாறி போகும். அன்றைக்கு நான் உன்னை பார்ப்பேன், நீ என்ன கண்டிப்பாக பார்ப்ப. தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பு நாளில் நீ பதில் சொல்லவே முடியாது. நீ சகோதரித்த நண்பர்களோ சகோதரித்த சொத்துக்களோ உனக்கு உதவவே உதவவே தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் மட்டும்தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். அதிசயமானவர். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் இஸ் த டிவைன் கவுன்சிலர். ஆலோசனை கர்த்தர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர்தான் நித்திய பிதா. நித்திய பிதாவாகிய நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவன் தம்மை வெறுத்து இந்த பூமியில் வந்து ஒரு மனிதனாய் பிறந்தார் என்று சொன்னால் எதற்காக?
உன்னையும் என்னையும் நேசித்ததுனால, உன்னையும் என்னையும் நேசித்ததுனால, என்னால் என் மனைவியை நேசிக்க முடியல, மனைவியால் என்ன நேசிக்க முடியல அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஊழியக்காரங்களை நின்று என்ன பிரயோஜனம்? கசப்பு, வைராக்கியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உன்னை அழிச்சு போடும், அழித்து போடும். நீ சம்பாதித்த எது ஒன்றும் உன்கிட்ட வராது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அதிசயமான தேவனுடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற, பரிசுத்தமாகாம நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பரிசுத்தம் ஆயிட்டேன்னா அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சி கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னைக்கு 120 பேர் தேவனுடைய சமூகத்தில் போய் மேல் வீட்டில் உட்காந்து, ஆண்டவரே எங்கே போயிட்டீங்கப்பா, வாங்கப்பா, நீங்கள் வாரேன்னு சொன்னீங்களேன்னு ஜெபம் பண்ணும்போது ஆவியான தேவன் அவங்க மத்தியில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டாங்க. தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி தேவனை துதித்தாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, மகிழ்ந்தாங்க. அதுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அல்லேலூயா. அந்த ஒரு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் பிறப்பு அந்த மகிழ்ச்சியை தான் உனக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இயேசுவின் பிறப்பு அந்த ஒரு உன்னதமான மகிழ்ச்சியை, உன்னதமான கழிவுறுதலை தான் உனக்கும் எனக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அல்லேலூயா. எதுலப்பா மகிழ்ச்சி இருக்குது? உன் உள்ளத்துக்குள்ள இயேசு வந்தாலொழிய அந்த மகிழ்ச்சியை நீ என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம், இயேசு பிறந்த பொழுது நல்லா கவனிங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய ஜீனியாலஜி, அவருடைய வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ஆதாமிலிருந்தே இயேசுடைய அட்டவணை, அவனுடைய அட்டவணை என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் இருக்க தாவீதின் வம்சத்தில் வந்த, அன்னைக்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈசாயின், ஆமாம், அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிராக வந்த அந்த இயேசு அந்த தாவீதுடைய வம்சத்தில் வந்த இந்த யோசேப்பினுடைய வம்சத்தில் குமாரனாக என்ன செய்தார்? பிறந்தார். குமாரனாக பிறந்தார். அவர் பிறக்கும் பொழுது பாருங்க, யோசேப்புக்கும் மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தால், நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. யோசேப்புக்கு மரியாளை நிச்சயம் பண்ணி இருந்தாங்க. இந்த யோசேப்புக்கும் மரியாளை நிச்சயம் பண்ணி இருக்கும் பொழுது திடீர்னு 3 சுவிசேஷத்துன்னு சொல்லப்பட்ட, இந்த 4 சுவிசேஷத்துன்னு சொல்லப்பட்ட காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். திடீர்னுட்டு மரியாள் இடத்துல தேவதன் ஒருவன் வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? மரியாளே, நீ பயப்படாத, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது உன் வயிற்றில் ஒரு கரு உற்பத்தி ஆகும், ஒரு கரு என்ன செய்யும்? உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி தூதன் வந்து மரியாள் இடத்துல என்ன செய்தான்? சொன்னான். தூதன் வந்து மரியாள் இடத்துல சொன்னான். சொன்ன உடனே இந்த மரியாளுக்கு ஒரே பயம், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? நான் கல்யாணம் முடிக்கல, புருஷனோடு நான் குடும்ப வாழ்க்கை நடத்தலை, இது எப்படி நடக்கும்? இது நடக்கும். உனக்குள்ள உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கருவாக உற்பவித்திருக்கிறார். புதுசாக வந்திருக்கவங்க நல்ல கவனிங்க, சரியா? இந்த தேவன் எப்படி உற்பவித்தார்? பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய வயிற்றில் வந்து நிச்சயித்தார், கருவாக உற்பவித்தார். இப்போ இந்த மரியாள் கருவுற்றாங்க. கருவுற்றதை நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையாகிய அந்த யோசேப்பினுடைய செவிக்கு போகுது. இந்த செய்தி யாருடைய காதுக்கு போகுது? சொல்லுங்களேன். ஆமாம், மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட கணவனாகிய யோசேப்பினுடைய காதுக்கு போகுது. காதுக்கு போன உடனே உனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. அந்த ஊரில் ஒரு சட்டம், அந்த மரியாள் பிறந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? கல்யாணத்துக்கு முன்னால் தவறான உறவு முறையில் யாராவது குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா, கருவுற்றாங்கன்னு சொன்னால், அவங்கள சாட்சிகளோடு கூட நடு வீதியில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஊர் ஜனங்களெல்லாம் என்ன செய்யணும்?
மூப்பர்கள் முதலாவது கல்லெறியணும், அப்புறம் ஊர்க்காரங்களாம் கல்லெறியணும், மண்டை உடையும், பெரிய பெரிய கல்லா தூக்கி போடுவாங்க, ரத்தம் வடியும், அவங்க அப்பா அம்மாலாம் கதறி கொண்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்க? கல்லாலே அடித்து என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. இது அந்த ஊருடைய சட்டம், அந்த ஊருடைய சட்டம். அப்போ இந்த யோசேப்பு நினைக்கிறான், ஐயோ இந்த பிள்ளை இப்படி பண்ணுவாங்களே, இந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்குமா, என்ன தப்பு பண்ணிச்சுன்னு தெரியலையே, முந்தையே நிச்சயத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்துருக்கலாமே, நிச்சயத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்துருக்கலாமே, இப்படி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லியிருக்கலாமே. இப்படிலாம் நிச்சயம் பண்ணவனுக்கு பலவிதமாக சிந்தனை போகுமா போகாதா? அப்போ இந்த யோசேப்பு நினச்சிக்கிட்டு இருக்கான், ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். நல்ல மனுஷன் அவன், மோசமான ஆளும் கிடையாது. இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி அவன் நீதிமானாக இருந்ததுனால ரகசியமாய் அவளை தள்ளிவிட அவன் நினச்சிதானா யோசனையாக இருந்தான், யோசனை பண்ணிகிட்டு இருந்தான். இப்படியே யோசனை பண்ணிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டான். படுத்து தூங்கின உடனே என்ன நடக்குது பாருங்கள். இந்த மத்திய 1ஆம் அதிகாரத்தில் அவன் 20வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருங்கள். மத்திய 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. அந்த தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் தானே வந்து சொன்னார் அப்படின்னு நினைப்பீங்க. சொப்பனங்கிறது பேதுரு கூட சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவதன் வந்து தட்டினான். தேவதன் வந்து நினைச்சுதான் தட்டினான். தட்டி அவன் நினைச்சுதான் முதல்ல அந்த ஜெயில் கதவு திறந்துச்சு. அவன் இருக்கக்கூடிய அந்த செல்லு கதவு நினைச்சிச்சு, அந்த ரூம் கதவு. பிறகு 1ஆம் காவல், 2ஆம் காவல், நகரத்துக்கு போகிற பெரிய இரும்பு கேட்டு, பெரிய இவர் சிம்சோனும் கிடையாது, அந்த கேட்டை தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறதுக்கு. அதனால் தூதனே என்ன செய்தான், இந்த கேட்டை திறந்தான். திறந்து கொண்டு விட்டா இவருக்கு எப்படி இருந்துதான், அந்த வசனம் வாசித்திருக்கீங்களா? சொப்பனம் காண்றது மாதிரி இருந்துதான். எப்படி இருந்தது? ஆமாம், சில பேருக்கு உண்மையாகவே தேவதன் வந்து செய்கிறது கூட எப்படி தான் இருக்கும், சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சொப்பனம் காண்கிறது போல என்ன செய்தான் இருந்தான். இப்போ இந்த யோசேப்புக்கும் அப்படியே இருந்திருக்கும். சொப்பனத்தில் வந்து என்ன சொன்னாராம், உன்னுடைய மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ பயப்படாத. இவன் ஐயோ தேவதன் வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தார், சேர்த்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ திரும்ப சொன்னார், திரும்ப ஒரு வார்த்தை அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான். நல்ல கவனிங்க, இயேசுனுடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசு என்ற நாமம் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்ல அல்லேலூயா. இயேசு என்ற பெயர்ல பிசாசுகள் நடுங்கும். இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமம் சகலவற்றையும் சிருஷ்டித்த நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு என்ற நாமத்துக்கு என்ன உண்டு? ஆமா, பூத கணங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நடுங்கும். காற்றும் கடலும் அந்த வார்த்தையை கேட்டாலே என்ன செய்யும்? நடுங்கவே அப்படியே அமைதியாயிரும். என்ன செய்யும்? அமைதியாயிரும். அல்லேலூயா. அந்த இயேசு என்ற நாமம், இயேசு என்ற அந்த நாமத்தை பற்றி தான் சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவருக்கு இயேசுன்னு பெயர் விடு. ஏன் தெரியுமா? அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா,
ஆமாம், அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவங்களுக்கு என்ன செய்வார்? விடுதலையே கொடுப்பார். விடுதலை கொடுப்பாருன்னு இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும். என் முட்டு வலி நல்லாயிருமா, என் புடத்து வலி நல்லாயிருமா, என் புடக்கலத்து வலி நல்லாயிருமா, என் இடுப்பு வலி நல்லாயிருமா, எனக்கு இடுப்பு நிற்க மாட்டேங்குது, எனக்கு அது பண்ணுது இது பண்ணுது, எல்லாத்தையும் விடுவிப்பார். எல்லாத்துலேருந்து கண்டிப்பாக என்ன செய்வார்? விடுதலையே கொடுப்பார். அல்லேலூயா. மகிமையுள்ள தேவன் அவர், மகிமையுள்ள தேவன் அவர். அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்முடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் யாரு? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அவருடைய ஜனங்கள் தான். ஐயா, தம்முடைய ஜனம். யாருடைய ஜனம்? இந்த இதில் அவர் 100 ஆடு வச்சுருந்தாராம். ஒரு ஆடு தப்பி போயிடுச்சான். அது எங்கே போச்சோ தெரில. அகல பாதாளத்தில் போச்சோ, எங்கே போச்சோ, முள்ளுக்குள்ளே சிக்கியிருக்கோ, எங்கே கிடக்குதோ, எந்த படுகொலிகளை கிடக்கோ. இந்த 90 ஆட்டை குறித்து கவலைப்படாமல் அந்த காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யறதில்ல, சும்மா இருக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த ஆட்டையும் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கும் தேவன் அவர்தான். எல்லாருக்கும் தேவன் அவர்தான். அல்லேலூயா. ஆமா, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இப்போ வியாதியை நீக்குவார்னா நம்மளுக்கு தெரியும். வியாதினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, இப்போ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வியாதியோடு தான் உட்காந்துருப்பீங்க. இடுப்பு வலி, புடக்கழுத்து வலி, கை வலி, கை குஞ்சுது, அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்கிறீங்களல்ல. ஏகப்பட்ட நோயோடு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லை. அதை விடுவிச்சா நல்லாயிருக்கும், அதை விடுவிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? தம்முடைய ஜனங்களின், இங்கே கவனிங்க, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. பாவம் என்பது என்ன? நல்லா கவனிங்க. பாவம் என்பது என்ன? ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த பாவத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்ல. 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி கேட்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும், மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனாலே இந்த உலகத்துக்குள்ள என்ன வந்துதான்? தேவன் படைத்த, தேவன் உருவாக்கிய உலகத்தில் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது பாவம் என்ற ஒன்று இல்லை. என்ன இல்லை? பாவம் என்ற ஒன்று இல்லை. மரணம் என்ற ஒன்று கிடையாது. மரணம் என்ற ஒன்று கிடையாது. அவரை போலவே படைத்த ஆண்டவர் அவரை போலவே நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்றுதான் மனிதனை இந்த உலகத்தில் நினைச்சார், உருவாக்கினார். மரணத்தை தேவன் நினைச்சையில உருவாக்கலை. மரணத்தை தேவன் நினைச்சையில உருவாக்கலை. சரிதானா? நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்குள்ளே எப்போ வந்துச்சுதான்? அந்த ஒரே மனுஷன் ஆதாமின் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்குள்ள நினைச்சது வந்தது. பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. இந்த பாவம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? இப்போ சில பேருக்கு சில வியாதிகளை குறித்து கேள்விப்படும்போது, ஐயோ எவ்வளோ கொடுமையான வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி தானே? கொடியது. பாவம் எவ்வளவு கொடுமையானது, பாவம் எவ்வளவு கொடுமையானது. எல்லாம் யோசித்து பாருங்க. பாவம் என்பது எவ்வளோ கொடுமையானது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த பாவம் எவ்வளோ கொடுமையானது என்று சொல்லுகிறார். வாசி கேட்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி கேட்போமா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்போ பாவம் என்பது ஒரு மனிதனை மரணத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனுஷனை
கொடுமையான வியாதின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மரணம் என்பது எப்படிப்பட்டது? கொடுமையானது. அதான் ரோமரில் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம், ரோமர் 6:23 அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அப்போ அவர் சொல்லும்போது மரணத்தை பற்றி இவ்வளவு கொடிய இந்த வியாதி என்னது? பாவம் என்ற வியாதி. பாவம் என்ற, இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்தில் எதுக்கு வரோன்னா, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு பிபி, எனக்கு இடுப்பு நிற்க மாட்டேக்கு, எனக்கு கால் நடக்க மாட்டேக்கு, இப்படின்னு ஜெபம் பண்ண வரமொழிய இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க? பாவம் என்பது நமக்கு ஒரு பெரிய சத்துரு, பெரிய சத்துரு. சரிதானா? இந்த பாவம் என்பது பெரிய சத்துரு. இந்த பாவத்தினால் நமக்கு மரணம் வருகிறது. இந்த மரணம் இந்த உலகத்தில் பாவத்தினால் வந்த சத்துரு, பாவத்தினால் வந்த சத்துரு. 1 கொரிந்தியரில் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:26 வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாராம்? யாரு? மரணம். அப்போ மரணம் என்பது ஒரு சத்துரு. யாரு? ஒரு சத்துரு. சரிதானே? மரணம் ஒரு ஆழ்தத்துவம் உடைய வடிவம் உள்ளது. மரணம் என்ற ஒரு சத்துரு, மரணம் என்ற ஒரு சத்துரு. இந்த சத்துரு எப்படி உள்ள வாரான்? பாவம் செய்வதின் மூலமாக. அப்போ பாவம் செய்யாதவங்களாம் சாவ மாட்டாங்களா? 1 தெசலோனிக்கர் 4 ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் தூங்குறவங்க. நித்திரைன்னா என்ன? அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். கண்ணை மூடுறது அவங்களுக்கு என்னது? அது மரணம் கிடையாது. அது என்ன கிடையாது? அவங்கெல்லாம் மரணத்தை ஜெயித்தவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தேவனோடு கூட இருப்பார்கள். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவரோடு கூட அழைத்து வருவார். அல்லேலூயா. ஆமா, அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். நித்திய ஜீவனை அவங்களுக்கு மரணம் வேதனை அளிக்காது. அது ஒரு வலியா என்ன செய்யாது? தெரியாது. வலியாக மரணம் என்பது இன்பமான நித்திரையா இருக்கும். தூக்கம் வரலன்னா தான் கவலைப்படுமோ ஒழிய தூங்குறதுக்கு யாராவது கவலைப்பட்டுருப்போமா? அதே மாதிரி தான் மரணம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு அது ஒரு வலியானதே கிடையாது. வலியே கிடையாது. வெளிப்படுத்தலில் சொல்லும் பொழுது, இந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது, பாவத்தினால் மனிதனுக்கு வந்த மரணம், பாவத்தினால் ஒரே மனிதனுக்குள்ள வந்த மரணம், இதை குறித்து வெளிப்படுத்தலில் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல் 20:14 சொல்லும் பொழுது, இந்த பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், இந்த மரணத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தல் 20:14 என்ன சொல்லுது? அப்பொழுது மரணமும் பாதாளமும், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அக்கினி கடலிலே என்ன செய்யப்பட்டதாம்? தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம். நல்லா கவனிங்க. மரணத்தை பிடிச்சி எங்க தள்ளினாராம்? அக்கினி கடல்ல என்ன செய்தாரு? தள்ளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த சாத்தான் கூட, சத்துரு கூட சேர்ந்துக்கிட்டு பாவத்தை நேசித்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நாள் காத்திருக்கிறது. அந்த நாள் வரும். நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் அதெல்லாம் என்ன செய்யும்? ஒரு நொடி பொழுதில் என்ன செய்யும்? ஒரு நொடி பொழுதில் என்ன செய்யும்? அடங்கி போகும். என்ன செய்யும்? அடங்கி போகும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். பாவத்தோடு கூட தேவனை தேடாதபடி, தேவனை பற்றி அறிவில்லாதபடி, இயேசுவை வணங்குகிற அருமையான பிள்ளைன்னு சொல்லிட்டு ஞானசானம் எடுத்துட்டு கர்த்தருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல், கர்த்தருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் பாவம் செய்து கொண்டு இருக்கிற மனிதனை என்ன செய்யும்? இந்த மரணம்
எங்கே கொண்டு சேர்த்துரும்? பாதாளத்தில், நரகத்தில் கொண்டு போய் என்ன செய்யும்? ஆமாம், நல்லா கவனிங்க. மாம்சத்தில் நம்ம மரிக்கிறோம். நீயும் சாக போகிற, நானும் என்ன செய்ய போகிறேன்? எல்லாருமே சாக போகிறோம். எல்லாருமே மண்ணுக்கு மண்ணாக தான் போக போகிறோம். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது, மரிக்கும் பொழுது, கூட உள்ள சக மனிதர்களுக்கு என்ன உண்டாகுது? துக்கம். ஐயோ போயிட்டாரே போயிட்டாரே, நல்ல மனுஷன், என்னெல்லாமோ சொல்லுவான். அவனை பற்றி எவ்வளவுதான் உள்ள கசப்பு இருந்தாலும், ஐயோ நல்ல மனுஷன் நல்ல மனுஷன், அவனை பற்றி 1000 குறைய உள்ளே வச்சுருப்ப. ஆனால் வாய் என்ன சொல்லும்? சும்மா நாத்துக்கு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டு அயோக்கியப்ப அவன் போனான் அப்படின்ட்டு பின்னால் சொல்லுவேன். ஆனால் அங்கே செத்த இடத்துல என்ன செய்வேன்? நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? போயிடுவேன். துக்கம், துக்கம் வரும் இல்லை? அப்படி தானே? ஆமாம். ஒரு மனிதனுடைய ஆத்மா மரித்தது என்றால், நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மா, நீ பாவம் செய்து கொண்டிருப்பாய். ஆனால் பாவம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரே மனிதன் பாவம் செய்ததுனாலே மரணம் இந்த உலகத்தில் என்ன செய்யுது? அவன் செய்த பாவம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம்? இதை செய்யாதன்னு சொன்னாரு. ஏற்ற காலம் வரும் பொழுது நீ விரும்புகிற அந்த காரியத்தை உனக்கு தருவேன், உனக்காக தான் எல்லாம் வச்சிருக்கேன்ப்பா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து யாருக்காக தான் படைச்சு வச்சிருக்கேன்? உனக்காக தான் வச்சிருக்கிறேன். ஏற்ற காலம் வரும் பொழுது அதை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்பது தேவனுடைய வாக்கு. அந்த வார்த்தையை மீறி அந்த காலத்திற்கு முன்பதாகவே இந்த ஆதாம் கீழ்ப்படியாமை என்று தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படி. இதுதான் பாவம். கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்ட, பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்ட, பெரியவங்களுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்ட? கீழ்ப்படிய மாட்ட. உலகம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்துக்கே என்ன செய்ய மாட்ட? கீழ்ப்படிய மாட்ட. இப்படி கீழ்ப்படியாத ஒரு தன்மை உள்ளவங்க தான் யாரு? பாவம் செய்கிறவங்க. ஒரு காரியம் செய்யும் பொழுதும் இது செய்வது சரியா அல்லது மனிதனுடைய நியமத்திற்கு விரோதமானதா அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஆத்ம மரணம் என்பது மனிதனுடைய மாம்ச மரணம் மனிதனுக்கு எதை உண்டாக்குது? துக்கத்தை உண்டாக்குகிறது. ஆத்ம மரணம் என்பது தேவனுக்கு எதை உண்டாக்குது? துக்கத்தை உண்டாக்குறது. இதுக்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார்? பிறந்தார். இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா சொல்றார். வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. பாவம் மரணம் என்கின்ற இந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. அல்லேலூயா. இயேசு என்ற அந்த ஒரு பெயர், அந்த ஒரு நாமம், அதை நீ விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது, அதை பிடித்து கொள்ளும் பொழுது பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை, மரணத்திலிருந்து உனக்கு விடுதலை. அப்போதான் தாவீது மாதிரி சொல்லுவோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? மரணத்தின் மீது ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். மரணத்தின் மீது என்ன செய்கிறார்? ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் பவுலோஸ் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 15ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்க. அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய எது? இந்த மாம்ச சரீரம்
அழிவுள்ளதாகிய இந்த இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம், அப்போதான் நம்ம என்ன சொல்றோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நம்மளாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்போ நாம் இயேசு பிறந்தார், இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்ற நாமம் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற நாமம். அல்லேலூயா. இயேசு பிறந்தார். இயேசு என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலை. உண்மையான எப்பா அந்த கோயிலுக்கு வந்தப்பா, எனக்கு ஏகப்பட்ட பேய் இருந்ததுப்பா, ஆட்டம்னா ஆட்டம் ஆடுனேன், இப்போ நல்லா இருக்கும்பா. ஆண்டவரே எனக்கு பேய் ஒட்டினவரே பரலோகத்தின் கதவை திறவுங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே உன்னை யாருனே எனக்கு. எப்போ யார் வீட்டில் போய் சாப்பிட்டாங்களோ, எங்கள் தெருவில் நின்று நீர் போதகம் பண்ணினீரே, எங்கள் வீட்டில் சாப்பிட்டேரே எங்கள் கூட உட்காந்து தெரியலையா அப்படின்னா கூட அவங்கள கூட என்ன செய்வாராம், ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடுவாராம். ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாராம். தெரியாதுன்னு யாரை அவருக்கு தெரியும் தெரியுமா? நீங்கள் இருக்கிற நீ ஏதோ குணமானதுனால இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவை வணங்கி கொண்டு இந்த இடத்துல இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு கண்டிப்பாக என்ன கிடையாது, இடம் கிடையாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் எங்கே உண்டு. அவருடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற நீ அவருடைய நாமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற நாமம் நமக்கு என்ன கொடுக்குதான்? பாவத்திலிருந்து. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. வியாதியோடு கொண்டு வந்த ஒரு மனிதனை அந்த மனுஷனை பார்க்கல, அவர் எதை பார்த்தாராம்? கூட்டிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதனுடைய பாவங்களே என்ன செய்தாராம்? மன்னித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே உள்ளவங்கலாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருப்பா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அதே அதிகாரம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய இயேசுவின் நாமத்தில் நீ விசுவாசம் வைப்பாயானால், அவரை நீ பற்றி கொள்வாயானால் பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? மனுஷகுமாரன் இயேசுக்கு மட்டும்தான். ஆமாம், யோசேப்பை பார்த்து அதான் சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று. ஆமாம், ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாவங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அவர் என்ன செய்யணும்? அன்போடு என்ன செய்யணும்? ஆமாம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஒரு பாவியான ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா இவ கண்ணீரால என் பாதத்தை நனைத்து என் தலையில அந்த தைலத்தை ஊத்தி, பரிமள தைலத்தை ஊத்தி தலைமயிரால் என் காலை துடைப்பான். என் மேல இவளுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு. 2 பேர் 2 கேட்டகரி அங்க இருந்தாங்க. ஒருவன் குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி, இன்னொருவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட
ஸ்திரீ, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆனால் அவளுக்கு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளுக்கு தான் தேவன் மேலே என்ன இருந்தது? நல்லா கவனிங்க. இயேசு மேலே நன்றி உணர்வு வேற, இயேசு மேலே அன்பு கூறுவது என்பது வேறு. அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் இயேசு மேலே என்ன வரும்? எப்போ பார்த்தாலும் எசப்பா நீங்கள் இல்லாமல் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். புரியுதா? பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோ, போகிறோம், போய் வாங்கிட்டு வந்துட்டு ராத்திரி ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது, நாளைக்கு கிறிஸ்மஸுக்கு போகணும், உங்களை கொண்டாட போகிறேன் இப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள், ஆண்டவரே இந்த பொருள்களை வாங்குவதற்கு எனக்கு பணத்தை கொடுத்தீங்களே, ஏற்கனவே சொல்லியாச்சு, இன்றைக்கி வேறு சொல்லணுமா அப்படின்னு சொல்லு. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா நான் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது, உம்மால் தான் நான் என்ன செய்யிருக்கேன்? எல்லாம் நான் வாழ்வது, நான் வாழ்ந்து இருப்பது, நான் சுகமாக இருப்பது, நான் சாப்பிடுவது எல்லாம் உம்மால் தான் என்ற எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? ஆமாம், அவரை நேசிக்கக்கூடிய அன்பு. எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அன்றைக்கு யோசேப்பை பார்த்து சொன்னீங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகியிருக்கிற அந்த குமாரனுக்கு, அந்த ஒரு குமாரனை பெறுவான், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள்லேருந்து எங்களுக்கு மன்னிப்பு வேணும். வேசித்தன பாவம், விபச்சார பாவம், உமக்கு கீழ்ப்படியாத பாவம், இப்படி வார்த்தையை கேட்க விருப்பமற்ற பாவம், உம்மோடு கூட நான் வாழ விரும்பாத ஒரு பாவம், ஓய்வு நாளை ஆசரிக்க முடியலை, வேதத்தை வாசிக்க முடியல, ஒரு சாதாரண சராசரி கிறிஸ்தவனாக நான் வாழ முடியல ஆண்டவரே. காரணம் எனக்குள் இருக்கக்கூடிய பாவம், எனக்குள் இருக்கக்கூடிய பாவம். பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், புசிப்புக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதை போல காணப்படலாம். அதை நம்பாத. இந்த உலகத்தின் இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகும். அது உன்னை இழுத்து இழுத்து கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆத்துமா மரித்திருக்குமானால், ஆத்துமா மரித்து போயிருக்குமானால் தேவன் உன் மீது விருப்பமாய் இருக்க மாட்டார். தேவன் மேல உனக்கும் ஆசை இருக்காது, அவரும் உன்னை நேசிக்க முடியாது. காரணம், நீ மரித்து போற மனிதனாய் மனுஷியாய் நீ போயிட்ட. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே மெய்யான ஒரு மகிழ்ச்சி எனக்கு தாங்கப்பா. வருகைக்கு காத்திருக்கிறோம். நாங்கள் பிறப்பை மட்டும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது இல்லைப்பா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட அந்த நித்திய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த நித்திய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே. நாங்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று உம்முடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிட்டால் மட்டும் போதாதப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, இயேசு என்ற அந்த ஆவியினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, மரணத்தை ஜெயிக்க எல்லாருக்கும் பலன் தாங்க. பாவத்தின் கொடூரத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டொழிந்து உம்மோடு கூட நேசம் வைத்தவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே அந்த பாவியான ஸ்திரியை போல எங்களுக்கும் கிருபை செய்வீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி உம்முடைய தலைகள் பிள்ளைகளுடைய தலைமேல் தங்கியிருப்பதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என்
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.